பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அருளும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, புனித சூசையப்பரின் பக்தர்களே, இறைவனுடைய சன்னதியை நாடி புனித சூசையப்பர் வழியாக நம்முடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை, நன்றி காணிக்கைகளை இறைவனிடத்திலே ஒப்பு கொடுக்க ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். திருப்பலியின் துவக்கத்திலே எத்தனையோ கருத்துக்களை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த கருத்துக்கள் ஒவ்வொன்றும் புனித சூசையப்பர் வழியாக இறைவனின் பாதத்தில் சென்று சேர வேண்டும் என்கிற உணர்வோடு திருப்பலி ஜெபிப்போம். மேலுமாக இன்னும் எத்தனையோ கருத்துக்களோடு மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்களோடும் ஆர்வத்தோடும் இறைவனை தேடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் இறைவன் முழுமையாக ஆசீர்வதிக்க வேண்டும். சிறப்பாக நம்முடைய குடும்பங்களுக்கு இறைவன் தேவையான அருளை முழுவதுமாக பொழிய வேண்டும் என்கிற உணர்வுகளை இணைத்து திருப்பலி வழியாக ஜெபிப்போம். நன்மரணத்தின் பாதுகாவலராகிய புனித சூசையப்பரிடத்தில் ஜெபிக்க வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்னும் சிறப்பாக அதிக வியாதியோடும் வியாதியின் கொடுமை தாங்க முடியாமல் வேதனைப்பட்டும் மருத்துவமனையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை நினைத்து பார்ப்போம். இறைவன் அவர்களுக்கு உண்மையான ஆசிரியை பொழிய வேண்டும் என்கிற உணர்வுகளோடு நோய்வாய்ப்பட்டவர்களை ஒப்பு கொடுப்போம். இன்னும் சிறப்பாக வெளியே சொல்ல முடியாத வியாதிகள், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எத்தனையோ வேதனைகளை கூட நாமும் சுமந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த சுமைகளுக்கெல்லாம் சுகத்தை புனித சூசையப்பர் வழியாக இறைவன் நல்க வேண்டும் என்கிற உணர்வுகளோடு தொடர்ந்து திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுதியான விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய பாவங்கள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். மனம் வருந்துவோம், மன்னிப்பு இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. அனைத்தையும் படைத்த பராமரித்தாளும் இறைவா, உழைக்க வேண்டும் என்னும் நேதியை எங்களுக்கு தந்து அந்த உழைப்பின் வழியாக உலகை வளப்படுத்துகின்றீர். தொழிலாளரான புனித சூசையப்பரை பின்பற்றி அவருடைய அருட்காவலில் நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை பொறுப்புடன் நிறைவேற்றவும், உலகெங்கும் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டுள்ள அனைத்து தொழிலாளர்களின் உரிமையும் நலனும் பேணி காக்கப்படவும் அருள் புரியும். உமோடு தூயாவையின் ஒன்றை பிறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அரசு புரிகின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வார்த்தைகள் வாயிலிருந்து கண்டறிந்து அந்நாட்களில் தெற்கவும்
யோதாமுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் கெரிசிம் மலைக்கு ஏறி சென்று அதன் உச்சியில் நின்று கொண்டு உரத்த குரலில் கூப்பிட்டு கூறியது, செக்கேமின் மக்களே, எனக்கு செவி சாயுங்கள். கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார். மரங்கள் தங்களுக்கு ஓர் அரண்மனை திருப்பொழிவு செய்ய புறப்பட்டன. அவை ஒலிவ மரத்திடம் எங்களை அரசாளும் என்று கூறின. ஒலிவ மரம் அவற்றிடம், எனது எண்ணெயால் தெய்வங்களும் மானிடரும் மதிப்பு பெறுகின்றனர். அப்படி இருக்க அதை உற்பத்தி செய்வதை நான் விட்டுக் கொடுத்து மரங்களுக்கு மேல் அசைந்தாட வருவேனோ என்றது. மரங்கள் அத்தி மரத்திடம், வாரும் எங்களை அரசாளும் என்றன. அத்திமரம் அவற்றிடம், எனது இனிமையையும் நல்ல பழத்தையும் விட்டுவிட்டு அசைந்தாட வருவேனோ என்றது. மரங்கள் திராட்சை கொடியிடம், உண்மையில் உங்கள் மீது ஆட்சி செய்ய நீங்கள் என்னை திரிப்பொழுது செய்தால் வாருங்கள், என் நிழலில் அடைக்கலம் புகுங்கள். இல்லையே முட்பதரான என்னிடமிருந்து நெருப்பு கிளர்த்தெழுந்து லெபனோனின் கேதுரு மரங்களை அழித்துவிடும் என்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே உம் வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றனர். ஆண்டவரே உமது வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20 இறை திருவசனங்கள் 1 துவங்கி 16 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாள்களை வேலைக்கு அமர்த்த விடியற் காலையில் வெளியே சென்றார். அவர் நாள் ஒன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலையாளர்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம்,
நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம், வேலையாள்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணியளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர். அப்பொழுது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களுக்கும் 1 தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பழுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுடன் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடம் 1 தெனாரியம் கூலி ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த எவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா? அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. சூசையப்பனுடைய 8வது வாரத்தினுடைய அந்த நிகழ்வுகளிலே நாம் இப்பொழுது கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். மரணத்தை பற்றி இன்றைக்கு யோசிப்பதற்கு, சிந்திப்பதற்கு, மரணத்திற்காக ஜெபிப்பதற்கு ஒரு நல்ல ஒரு நாள். நிறைய பிரசங்கம் வைக்கலாம், மாதாவை பற்றி வைக்கலாம், திருமணத்துக்கு வைக்கலாம், நிறைய நிகழ்ச்சிகளுக்கு வைக்கலாம். ஆனால் சாவை பற்றி பிரசங்கம் வைப்பது அவரது எளிதான காரியம் அல்ல. ஆனால் இன்றைக்கு அந்த சாவு என்றால் என்ன என்பதை பற்றி, அதுவும் நல் மரணம் என்றால் என்ன என்பதை பற்றி, சாவு எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அழகாக, அற்புதமாக திருச்சபையினுடைய கண்ணோட்டத்திலே நல்ல ஒரு அழகான ஒரு மறையுரை. ஏனென்றால் இந்த தலைப்பு கடினமாக இருக்கிறது என்று தந்தை பிள்ளை சொன்னார்கள். நானும் சொன்னேன், சற்று கடினமான தலைப்பு தான், இருந்தாலும் கூட விசுவாசத்தின் அடிப்படையில் வைக்கின்ற பொழுது அதற்கு ஒரு உயிர் இருக்கும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நல்ல ஒரு தெய்வீகம் நிறைந்த ஒரு நல்ல ஒரு திருப்பலி, அழகான ஒரு மறைவுரை கொடுத்து நமது அழைப்பை ஏற்று இன்றைக்கு நமதுக்கு பங்கேற்க வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்த தந்தை எட்வர்ட் அவர்கள் ஒண்டிப்புதூர் பள்ளியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பணி சிறக்கவும் நமது அழைப்பை ஏற்று வந்ததற்காகவும் தந்தை அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகிறோம். அதே போல பங்கு மக்கள், பக்தர்கள் நிறைய பேர் ஒவ்வொரு வாரமும் அடுத்த வாரம் ஒரு கிளைமேக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு நிறைவை நாம் எட்ட இருக்கிறோம். 8 வாரங்கள் முடிந்து 9வது வாரத்தை நாம் தொடர இருக்கிறோம். நிறைய காரியங்களுக்காக ஜெபித்தோம், நிறைய பலன் கிடைத்திருக்கிறது, விசுவாசம் ஆளப்பட்டிருக்கிறது. எது நடந்ததோ நடக்கவில்லையோ விசுவாசம் ஆளப்பட்டிருக்கிறது, நிறைய இருக்கிறது. அது மட்டுமல்ல, நிறைய நல்ல காரியங்கள், உறவுகள் வளர்ந்திருக்கிறது. நிறைய பேர் ஆலயத்தை நோக்கி வருவதற்கு புனித சூசையப்பர் இந்த 9 வாரம் ஒரு பெரிய ஒரு கருவியாக இருந்திருக்கிறார். அவர் தூங்குகின்ற நிலையில் இருந்தாலும் நம்மையெல்லாம் வெளிப்படைய வைத்திருக்கிறார். எனவே அடுத்த வாரம் 9வது வாரம் சிறப்பு வாரமாக இருக்கிறது. எனவே அந்த 9வது வாரத்தில் நம்ம எல்லா சொந்த கருத்துகளுக்காக, நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக நன்றிகள், இன்னும் ஏதாவது விண்ணப்பங்கள் இருந்த எல்லாவற்றிற்குமாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். எனவே இன்றைய தினம் இந்த திருப்பலி முடிந்தவுடனே வழக்கம் போல நவநாள் நடைபெறும். அதற்கு பின்னால் ஆலயத்தை சுற்றி புனித சூசையப்பருக்கு வேண்டுதல் தேர் பவனியும்
இறுதியிலே நமது நெற்றிகளை எண்ணெய் பூசி அபிஷேகம், அந்த எண்ணெய் பூசி ஜெபிக்கப்பட இருக்கிறது. இறுதியிலே கேக், ஒரு ஸ்வீட் வாங்கி கொண்டு எல்லாரும் மகிழ்ச்சியாக வீட்டுக்கு போங்க. இன்றைக்கு இந்த கேக், இந்த ஸ்வீட்டை கொடுத்த பால், டேனியல், பவுலின் மேரி குடும்பத்தினருக்கும் மரியா அவர்களுக்கும் நமது சிறப்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பிரியமல்ல, அடுத்த வாரம் திருப்பலி முடிந்தவுடனே அனைவருக்கும் அன்பின் விருந்து, உறவின் விருந்து நமது ஆலய வளாகத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தயவு செய்து எல்லாரும் சிறப்பாக, குழந்தைகள் அதே போல எல்லாரும் முடிந்தவர்கள் அனைவருமே இந்த கடைசி இறுதி வாரத்திலே வந்து புனித சூசையப்பர் வழியாக இறைவனுக்கு நன்றி செலுத்த அன்போடு அழைக்கிறோம். அதே போல விண்ணப்பங்கள் ஏதாவது எழுதி போடணும்னா இந்த வாரத்தில் எழுதி போடுங்கள். அடுத்த வாரம் இறுதி வாரத்திலே எல்லா விண்ணப்பங்கள், நன்றிகள் எல்லாவற்றையும் வைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்தும். அன்பின் விருந்திற்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும், நேசக்கரம், உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டால், விருப்பப்பட்டால் உங்களுடைய அன்பான அந்த காணிக்கையை திருவாளர் அருள் அவரிடத்திலே அல்லது பங்கு தந்தை இடத்திலே கொடுத்து ரெசிப்டை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள். நலமெல்லாம் நல்கிடும் நாயனே, எங்கள் உழைப்பின் பயனை ஏற்று எங்களுக்கு நீரழித்து இனிய உணவை உட்கொண்ட நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். புனித சூசையப்பரின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் எதை செய்தாலும் பெயரால் செய்து உம்மை மகிமைப்படுத்தி மன நிறைவுடன் வாழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் அடைக்கலம் பராமரிப்பும் நீரலும் மகா பாக்கியம் பெற்ற புனித சூசையப்பரே, எங்கள் துன்ப வேளையில் உமது பாதுகாவலையும் ஆறுதலையும் நம்பிக்கையோடு தேடி வருகிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, இறைவனின் திருக்குடும்பமாக கூடியிருக்கும் நாம் நமது பாதுகாவலரான உறங்கும் நிலையில் இறை திருவுளம் உணரும் புனித சூசையப்பரிடம்
நமது எடுத்துக்காட்டாகவும் விசுவாச வாழ்வின் மாதிரியாகவும் ஏற்றுக்கொள்கிறோம். நாமும் நமது வாழ்வில் இறையரசின் மதிப்பீடுகளை வாழவும் போதிக்கவும் அதன் மூலம் நமது விசுவாச வளர்ச்சி சிறந்தோங்கும் வேண்டும் என்று மன்றாடும். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அவர்கள் ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கு பிறகாகவும் உறகும் நிலையில் உள்ள சூசியப்பர் வழியாக நம்மை மன்றாடுகிறோம் என பதிலாக சொல்வோம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், நற்செய்தி பணியாளர்கள், நாட்டு தலைவர்கள், அனைத்து மத தலைவர்கள், சமூக தலைவர்கள் மற்றும் இறை மக்கள் அனைவரும் புனித சூசியப்பரை போல வாழ்ந்து காட்டிய அன்பு, நீதி, இரக்கம், சகோதரத்துவம் வழியாக விசுவாசத்தில் வேரூன்றி நிலை வாழ்வை நோக்கி பயணம் செய்யவும் இயேசுவின் சாட்சிகளாய் வாழ்ந்திடவும் இதனால் உலகெங்கும் அமைதியை நிலைவிடவும் அனைத்து மக்களும் மகிழ்ச்சியோடு வாழவும் உமது தூய ஆவியின் அருட்கொடைகளையும் கனிகளையும் நிறைவாக அவர்கள் மேல் பொழிந்து வழிநடத்திட வேண்டுமென்று உமது பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் சுயநலம் பாராமல் தேவையில் உழலும் சகோதர சகோதரிகள் மீது அக்கறை காட்டவும் முதியவர்கள், நோயாளிகள், பெற்றோர் இல்லாத குழந்தைகள், புலம்பெயர்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள், சிறையில் வாடுவோர், ஒதுக்கப்பட்டவர்கள், தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் ஆகியோரை நாடி சென்று கடவுள் உங்களை சிறப்பாக அன்பு செய்கிறார் என்ற நம்பிக்கையை ஊட்டி அவர்களது துயர் துடைக்க எமக்கு தாராள உள்ளம் தர வேண்டும் என்று எங்களது குழந்தைகள், மாணவ மாணவிகள் மற்றும் இளையோரை உமது கரங்களில் ஒப்படைக்கின்றோம். அவர்களை உமது ஞானத்தால் நிரப்பி திடப்படுத்தி படிப்பிலும் பக்தியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க அருள் புரியும். வேலையில்லாதவர்களுக்கு தகுந்த வேலை வாய்ப்பையும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும் குழந்தை செல்வமில்லாத தம்பதியருக்கு குழந்தை வரம் கிடைக்கவும் அவர்கள் மீது கொண்ட விசுவாசத்தில் மேலும் வளர்ந்திடவும் உமது நேச கரங்களால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வளமான வாழ்வை தந்திட வேண்டும் என்று எமது பகுதியில் சிறுதொழில், வியாபாரம் மற்றும் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டிருப்பவர்கள் வெளியிடங்களில் வேலை செய்யும் அனைவரின் உழைப்பையும் ஆசீர்வதித்து அவர்கள் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் அடைய அருள் புரிய வேண்டுகிறோம். வாழ்விலே அமைதியின்றி குடும்ப சிக்கல்களிலும் பல வகையான தீய பழக்கங்களுக்கும் அடிமையாகி தவிக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு மன ஆறுதல் அளித்து முழு விடுதலையும் நம்பிக்கையும் தந்திட வேண்டும் என்று இயற்கையை நாங்கள் மதித்து அன்பு செய்து அவற்றை பாதுகாக்கவும் இயற்கையோடு ஒன்றித்து வாழவும் நாங்கள் வாழும் சுற்றுச்சூழலை சுகாதாரத்தோடும் தூய்மையாகவும் வளமுள்ளதாகவும் வைத்து அவற்றில் உமது பிரசனம் உணர அருள் தர வேண்டும் என்று நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். நன்றி அறிதல். ஒவ்வொரு நன்றி அறிதல் விண்ணப்பதற்கு பிறகாகவும் ஊரகம் நிலையில் உள்ள சூசியப்பர் வழியாக உமக்கு நன்றி கூறுகிறோம் என்பதற்காக சொல்வோம். நீர் எங்களுக்கு புதிய வாழ்வை அளித்ததற்காக, திருச்சபையின் அருள் அடையாளங்கள் வழியாக நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக, தொழிலிலும் வியாபாரத்திலும் எங்கள் குடும்பங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுத்ததற்காக, வாழ்விலை தோல்வியடைந்து விரக்தியடைந்து நோயினாலும் கொடிவெறியாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் மனமாறி ஆலயம் தேடி வந்து மன அமைதியும் நற்சுகமும் நம்பிக்கையும் ஆசிரியரும் பெற்றுக்கொண்டதற்காக, இந்த நவநாளில் பங்கு பெறுவோர் பெற்றுக்கொண்ட உடல் உள்ள ஆன்ம நன்மைகளுக்காக, தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, மக்களாகிய நாங்கள் எங்கள் தேவைகளை விடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்களுடைய தகுதியின்மையை பாராமல் நீர் எங்களுக்கு செய்தருடைய எல்லா நன்மைகளுக்கும் நன்றி நல்கின்றோம். புனித சூசையப்பரின் பரிந்துரையாலும் உமது இறக்க பெருக்கினாலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தந்தை அவர்கள் சொல்கின்ற ஜெபத்தை மீண்டும் அவருக்கு பின் நாம் சொல்வோம். புனித சூசையப்பரே, உமது அடைக்கலம் மிகவும் மகத்துவமானது, வல்லமை மிக்கது. இறைவனின் சன்னதியில்
உடனடி பலன் அளிக்க வல்லது. எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் உம் அடைக்கலத்தில் வைக்கிறேன். உம் வல்லமை மிக்க பரிந்துரையால் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்கு உள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல Yeah.